முக்குடம் வியாபாரில சம்சாரி. மாடு எவ்வளவு சொன்னீங்க? 1,00,000 ரூபா சொன்னேன். 85 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. ஏன் நல்ல மாடு விற்கிறீங்க? இல்லை, இப்ப இல்ல, விவசாய வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இன்னொரு ஜோடி வீட்டுல கிடக்கு. 10 பால் மாடு கிடக்கு. தீவனம் போட முடியல. தீவனம் போட முடியல. அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஜோடி எவ்வளவு செலவானது? என்ன செலவு? நம்ம வைக்க எல்லாம் வாங்கி பருத்தி விட்ட தாள் போடக்குள்ளதான் காலமாடு நஷ்டம் தான், நமக்கு லாபம் கிடையாது. அதனாலதான் எல்லாம் டிராக்டர் மாறிட்டாங்களோ? அதான் டிராக்டர் மாட்டாங்க. இது புரட்டாசியில வாங்கினேன். 6 மாசம் ஆகுது. 6 மாசம் வாங்க வச்சு எவ்வளவு வேலை? 72,000 வாங்கினேன். இப்ப எவ்வளவு கொடுத்துடலாம் கடைசியா? இப்ப ஒரு 90 ரூபா கொடுத்துடலாம். 90 ரூபா எதிர்பார்க்கியா? ஆமா. வாங்க வச்சு இதே மாதிரி நல்ல கொழு இருந்துச்சா? இல்லையா, எலும்பு தோல்மா இருக்கு. எலும்பு தோல்மா இருக்கு. புரோக்கர் யாரும் இல்லையா உங்களுக்கு? புரோக்கர் எதுக்கு? புரோக்கர் தான் 1000-2000 முழுங்கிருவாங்களா? என்னோட போன் நம்பர் 63 82 200 195. குணத்துக்குலாம் நல்லா இருந்தா எல்லாமே என் மோன் தான் ஒத்து கட்டும். அப்படியா? சின்ன பையன் தான். அப்ப வச்சுக்கலாம், நல்ல பொருளா கொஞ்சம் வச்சுக்கலாமே. இல்ல, இன்னொரு ஜோடி கிடக்குல. இன்னொரு ஜோடி கிடக்கு. போதும், ஒரு ஜோடி தான் முடியும். ஆமா, அதே கொடுக்கத்தான். இதை நம்மளால பார்க்க முடியல, ரொம்ப ஒரு நாள் பார்க்க முடியல. அப்படியா? தீவனம் வாங்கி போட்டு முடியலையா? தீவனம் வந்து சோழநாத்தெல்லாம் போட்டிருக்கான். மாடு பார்க்க முடியல, அவரும் வயசாயிட்டுல. சந்தைக்கு வந்து அருமையான ஹெச்எஃப். ஆமா. எத்தனாவது ஈத்துமா? தலையுதான். கண்ணுக்குட்டி ஹெச்எஃப் தானா? நம்ம கச்சப்பு தான். என்ன கண்ணுக்குட்டி இது? ஒட்டை வண்டி தான். கிடாரி. நம்ம கிடாரி தான். வாங்கினா லாபம் தான். வாங்க லாபம் தான். பால் எவ்வளவு இருக்கு இதுல? பால் 2 நேரமும் 7 லிட்டர் சொல்லிடுறாங்க. தலையுது மாதிரி தான். இப்போ வச்சுக்கிடலாம். நம்ம வச்சுக்கலாம். 10 வருஷம் கறக்கலாம். வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்குலாம் வெயில் நல்ல மாதிரி. வெயில் காட்டுல மேய்ஞ்ச மாடு தான். உங்க லோக்கல் உள்ள மாடு? லோக்கல் மாடு தான். வாங்குறவங்களுக்கு லாபம். லாபம் தான். காட்டுல மேய்ஞ்ச மாடு பால் இருக்கும். துட்டு போவாது. எப்போ வைத்தாலும் மாடு 50 ரூபா 60 விற்கக்கூடிய மாடு. நம்ம 45 வாங்கிருக்கு. 45. ஆமா. தாளையத்துல இருந்தேன். என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? பாலுக்காண்டி வாங்கிட்டு போறோம். பால் வியாபாரம் பார்க்கும். பால் இல்ல, அதான் பாலுக்காண்டி வாங்கிட்டு போறோம். ஓகே. எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? 1 லிட்டர் பால் எவ்வளவு சிட்டில கொடுக்குறீங்க? 52 ரூபாய்க்கு. 52. ஏன் 60 ரூபாய்க்குலாம்? இல்ல நம்ம ஏரியால 52 தான். பண்ண ரேட்டு தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சொசைட்டி பண்ண ரேட்டு. வீட்டுல எத்தனை மாடு வளர்க்கீங்க? இப்போ ஒரு 5 மாடு கிடக்கு. இதை சேர்த்து 6வது மாடு. வீட்டுல உள்ள மாடு மட்டும் தானே வெளியே எடுப்பீங்களா? வெளியே பால் எடுக்கும். எடுக்கீங்க. வெளியே கொம்பு இல்லாத மாடு வாங்கிருக்கீங்க? இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்து இளம் மாடா இருந்தது. சரி, பால் தேவைக்காண்டி வாங்கியிருக்கு. பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? இது ஒரு 4 நாள் 8 லிட்டர் இருக்கும். காம்பு செக் பண்ணீங்களா? செக் பண்ணியாச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கு. காம்பை எப்படி செக் பண்ணணும் சொல்லி விடுங்க பாப்பா. எப்படி இந்த இளங்காம்பா இருக்கணும். நல்லா இருக்கா? ஜம்முன்னு இருக்குன்னா பைப் அடிச்ச மாதிரி இருக்குது. எத்தனாவது ஈத்து மாடு இது? இது ஒரு 3வது ஈத்து இருக்கும். என்ன காரணம் செவல வாங்கிருக்கேன்? கருப்பு வெள்ளை வாங்கலாம்ல? கருப்பு எல்லாம் நமக்கு இது காட்டுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் செட் ஆகும். நம்ம ஏரியா வெயில் ஏரியா. கல் காட்டுல மேய்ஞ்சு மாடு மேயணும். மேய்க்க நீங்க போவீங்களா? அதே மேய்ஞ்சிட்டு வந்துடும். மாடு தன்னால பத்தி விட்டோம்னா மேய்ஞ்சிட்டு வந்துடும். இது அப்படி பயிற்சி எடுக்க எவ்வளவு நாள்? நம்ம மாடு கிடக்கல, அது கூட போயிட்டு வந்துடும். பழகிடும். ஒரு வாரம் மட்டும் வீட்டுல கெட்டி போட்டு தீவனம் வச்சுட்டு இடத்துல அவுத்து விட்டோம்னா பாட்டுல மேய்ஞ்சிட்டு வந்துடும். பால் கறக்க நேரம் வந்துருமா? வந்துடும். கண்டுட்டி வீட்டுல கிடக்கலாம். கண்டுட்டி ஏமண்டி வந்துடும். ஆமா. ஏன்னா இந்த மாடுகள் வடக்க பத்தினா தெக்க போகுது, தெக்க பத்தினா வடக்க போகுது. அப்படிலாம் கிடையாது. போயிட்டு நம்ம மாடு பழகின மாடு கிடக்கு, அது கூட போயிட்டு வந்துடும். 4 நாள் 8 லிட்டர் இருக்கும். இருக்குமா உங்க கணிப்பு? எங்க அனுப்பி இருக்கும். அவங்க 10 லிட்டர் சொன்னாங்க, நாங்க 8 லிட்டர் தான் கணக்கு போட்டுருக்கோம். 33 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு வந்துடும். போதுமா? இன்னும் வாங்கணுமா? 2 மாடு பாத்துட்டு இருக்கோம். அருமையான காளமாடு வாங்கிட்டு போறீங்களா? வித்திருக்கீங்களா? வாங்கிட்டு போறோம். மாடுகளை எல்லாரும் விற்காங்க. டிராக்டரை வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காங்க? உழவுக்கு தான். உழவுக்கு. என்ன ரக மாடு இது? காங்காய மாடு. இப்பதான் முதல்ல வாங்குது மாடு. முதல் வாங்கிட்டு போறீங்க. இவ்வளவு நாள் மாடு வளர்க்காம இப்ப என்ன திடீர்னு மாட்டு மேல ஒரு ஆசை? வளர்க்கணும்னு ஆசை. காளமாட்டுக்கு இட வசதி எல்லாம் இருக்கா? இருக்கு. தீவனத்துக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? வைக்கோல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். எல்லாமே இருக்குது. இதை கொண்டு போய் உழவு அடிக்கலாம் ஐடியாவா? 72 முடிச்சிருக்கோம். 72. என்ன நடுவுச்சுனா? விவசாயி தான். உங்க சொந்த யூஸ் தான் வாங்கிட்டு போறீங்க? ஆமா. ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி. சூப்பர் மாடு 2000 மாடு. காம்பு கருப்பு காம்புனே. என்ன ரக மாடு? மாடு வந்து சிந்து பண்ண. எப்படி வளர்க்க போறீங்க? மேட்ச்ல வளர்க்க போறீங்களா? மேட்ச்ல தான். இது 2000. ஏன்னா மாடு தூத்துக்குடில இருந்து வந்திருக்கு. மாடு 35 ரூபா விலை சொன்னாங்க. 28 ரூபான்னு கேட்டா முடியல. 31. கடைசியில் முடிஞ்ச பால் 9 லிட்டர் இருக்கு. 5 நாள் 9 லிட்டர் பால் எதிர்பார்த்தமா இருக்குமா? இருக்கும்ண்ணே. சாப்பாடு பொறுத்து இருக்குண்ணே. மாடு வீட்டுல 6 மாடு இருக்குண்ணே. எப்படி பண்ண மாதிரி வைக்கலாம் ஐடியா? ஆமா, பால் கறந்து தான் விடுதேன். 1 லிட்டர் எவ்வளவு கொடுத்து? 1 லிட்டர் 35 ரூபாண்ணே. 35 ரூபா கட்டுப்படி ஆகாதெல்லாம் சொல்ல. 40 ரூபாய் குறைஞ்ச மாதிரி நஷ்டம் இல்லை. நமக்கு கட்டுமுண்ணே. நம்ம அதுல அனுபவப்பட்ட ஆளு. சின்ன வயசுலயே எந்த மாட்டுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா பால் ஏறும்னு தெரியும். சரி சொல்லுங்களேன். என்ன கொடுத்தா நல்ல பால் ஏறும்? 1 கிலோ பண்ணா போடணும்ண்ணே. குச்சி பண்ணாக்கு தவிடு ஒரு வேலைக்கு இந்த மாட்டுக்குலாம் 2 கிலோ போடணும்ண்ணே. 2 கிலோ தவிடு போடணும். 1 கிலோ குச்சி பண்ணா போடணும். போட்டா மாடு 9 லிட்டர் பால். எப்போ? காலையிலயா நைட்டா? எது நைட்டு? நான் காலைல 4 மணிக்கு தண்ணி காட்டுவோம்ண்ணே. அதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு தண்ணி காட்டுவேன். 2 தண்ணி தான். மேட்சலுக்கு போயிடும் மாடு. காலையிலே தண்ணி காய்ச்சுன்னா மேட்ச்ல பால் கறந்தோன்னு காட்டிடுவேன். அது கை காலெல்லாம் குளம் ஆடிட்டு வரும். தண்ணி காட்டி இற போட்டுருவேன். கூலம் போட்டுருவேன். மேய்க்கிறதுலாம் நீங்க தானா? நான் தான்.
என்ன கலர் இது? கரிஞ்சவளை. ஏன் கருப்பு வெள்ளை வாங்க விடாதா? கருப்பல்ல அது ஆகாது, நம்ம கிலோமீட்டர் பிடிக்காது. பேரு கருப்பு தாங்காது. தாங்காது. கரிஞ்சவளை செவலை நமக்கு தாங்கும்ண்ணே. நம்ம காட்டுக்கு புள்ள பசு தாங்கும். கருப்பல்ல தாங்காது. எருமையும் கண்டுட்டியுமா? ஆமா, இது வந்து முறா. ஒரிஜினலா கலப்பா? ஒரிஜினல் ஊசியில பிறந்தது. அப்ப பால் எவ்வளவு இருக்கும் இதுல? 9 லிட்டர் சுயரா இருக்கும். 9 இருக்கும். 5 நாள் அடிக்கும். இதை ரொம்ப குளிப்பாட்டணுமா? தண்ணியில கிண்ணியில கிடக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. கோசு வச்சுதான் உங்களுக்கு போட்டுதான். ஆத்து பக்கத்துல இருக்கு, ஆனா போட்டாங்க கிடையாது. அப்படியா? 15 மாடு இருக்கு. அந்த 55 சொல்லுவேன். எவ்வளவு வரை கேக்குறாங்க மக்கள்? 48 தான் கேளுங்க. நெருங்கிட்டாங்களா? 6 ரூபா வித்தியாசம். 60 தான் வித்தியாசம் இருந்தாலும் மாடு இருந்தாலும் பெரும்ல. எவ்வளவு மதிப்புக்கு வேணும் இது? 50 கொடுத்துடலாம். 65க்கு அட்வான்ஸ் போட்டது வீட்டுல. ஒரு 1.5 மாசம் ஆச்சு. ஏன் விட்டாங்க? அன்னைக்கு அவங்க கொஞ்சம் கடன் கட்டாப்புல கொடுக்கல. ஓ, கடத்து கேட்டாங்களோ? அவங்களுக்கு லாபம் தான். 9 லிட்டர் எருமை பால் வந்து உங்களுக்கு 15 லிட்டர் ஆக்கிக்கலாம்ல. எருமை பால் 1 லிட்டர் எவ்வளவு போகுது அண்ணாச்சி? 1 லிட்டர் 70 ரூபா போகுது சுத்தமான பால் நம்ம ஏரியால. பசுமாலே 60 ரூபாய்க்கு. டீ கடை ஈடே கொடுத்துடலாண்ணே. வீடுகளுக்கு 60 ரூபா பசுமாடு. சுழி சிண்டெல்லாம் ஜம்முன்னு இருக்கா? நல்லா இருக்கா? எருமைக்கு சுழியே கிடையாது. பசுமாட்டுக்கு மட்டும் தான் சுழி. அப்படியா? எருமை பார்க்க மாட்டாங்களா? எருமை அதை பாக்குறதே கிடையாது. கண்ணுட்டி என்னாச்சு? இது என்ன நோய்? அது ஒரு கிருமி தான், வேற ஒண்ணும் இல்ல. இது எப்படி ஊசி கீசியில போட்டா? ஊசிலாம் போட்டு சரியா வந்துட்டேன். புண்ணா இருந்துச்சு, புண்ணெல்லாம் மாறிட்டேன். முன்னுமே முடிதான் முளைக்கணும். அவ்வளோ. என்ன கண்ணுட்டி? டாக கிடா காளைங்கண்ணே. காளைங்க. எருமை வியாபாரம் எப்படி இருக்கு மேலப்பாளையம் சந்தையில? சுமார் தான். எருமையே இல்லையே, கம்மி தான். 10 எருமை தான் முதலே வந்துருக்கு. இன்னைக்கு கேரளா வியாபாரி வரல? எவ்வளவா வந்திருக்காங்க? எருமை வெட்டுக்கு தான் விலை. பால் மாட்டுக்கு எருமை யாரும் வியாபாரி கிடையாது. குறுக்குத்துறை. ஆமா, இது என்ன ரக மாடு? வட இந்திய மாடுமா இருக்கா? இது காங்கிரேஜ் கிராஸ். என்ன காரணம் காங்கிரேஜ் வாங்கிருக்கீங்க? பால் நல்லா இருக்கும். சரி, வீட்டுக்கு பால் தேவை. நாட்டு மாடு. பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு 6 கடிப்பு. அவங்க சொன்னது 6 சொன்னாங்க. 5 இருக்கும். கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? காளைங்கண்ணு. நம்ம ஏரியால எப்படி மேட்சலுக்கு எப்படி இருக்குது? வெயிலாம் அதெல்லாம் நல்லா தாங்கும். மேய்ச்சல் எதுவுமே பிரச்சனை வராது. நல்லா இருக்கும். 45 சொன்னாங்க. 35 முடிஞ்சது. மாடு எவ்வளவு? கண்ணுட்டி எவ்வளவு உங்க கணிப்பு? மாடு 25 வைங்க. கண்டி 10. அதான் கணக்கு. என்ன கொஞ்சம் சேட்டை பண்ணமா இருக்கா? புது இடம் அப்படி இருக்கும். நாட்டு மாடுகளே முதல்ல இது பண்ணுவோம்னா வர வர சரியா. ஆமா. ஓய், பரவாயில்லையா? ஒன்னும் கம்ப்ளைண்ட் இல்ல? அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. நல்லா அமைதியா இருக்குதா? ஆமா. மனசு பிடிச்சிருக்கா? பிடிக்க போய் தான் வாங்கியிருக்கான். நம்ம ஏரியா ஆட்கள் ஃபுல்லா செவல வாங்குதாங்க. நீங்க கருப்பு வெள்ளம் வாங்கிருக்கீங்க. என்ன காரணம்? கறவை இருக்கும். இது மேட்சல்ல போகுமா? வெயில் தாங்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா? வெயில் தாங்க. ஓரளவுக்கு தாங்கும். 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 5 10 இருக்குமா அண்ணாச்சி? 9 லிட்டர் இல்ல 8 லிட்டர் கணக்கு வச்சிருக்கோம். கண்ணுட்டி செவலையா இருக்குதா? ஆமா, செவலையில காலை. நீங்க எத்தனை மாடு வளர்க்கீங்க? மாடு கிடக்கு. 20 மாடு. அப்ப அனுபவம் உண்டு நல்லா. சரி, ஹெச்எப் வாங்கியிருக்கீங்க. என்ன காரணம்? கொஞ்சம் பால் ஏறும். நம்மகிட்ட வந்து கொஞ்சம் வளர்ப்பு ஏறிச்சுன்னா பால் போடும். பால் ஏத்திடுவீங்க. என்ன தீவனம் கொடுத்தா மாடுக்கு நல்ல பால் ஏறும் அண்ணாச்சி? அதை மட்டும் குச்சி புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு. குச்சி புண்ணாக்கு போட்டா இலக்கம் ஓடிக்காங்க. இலக்காது. மாடு நல்லா உடம்பு ஊட்டம் கொடுக்கும். என்ன தீவனம் போட்டிருக்கீங்க? தோட்டத்துல ஏதாவது போட்டிருக்கீங்களா? கோப்போரு இது இப்ப நாத்து போட்டிருக்கேன். கோப்போரு இது போட்டிருக்கேன். இது மக்காச்சோளம் தட்டை போட்டு. மக்காச்சோளம் தான் எல்லாருமே பெஸ்ட் அப்படிங்காங்க. சோளம் நல்லா இருக்குங்க. பால் நல்லா இருக்கும். பால் நல்லா இருக்கும். திக்கு அடிக்கும். 40 ரூபா சொல்லி 35 ரூபா முடியும். 35. 5000 ரூபா குறைச்சிருக்கீங்க. நீங்களே வாங்கினீங்களா? புரோக்கரேஜ்? நீங்களும் வாங்கிட்டீங்க. சேர்மதேவி. ஓகே. சந்தை வந்து நல்ல மாடுல ஒண்ணு. மாடு கண்ணுக்குட்டி காளைங்கன்னு. இது என்ன ரகம் அண்ணாச்சி? ஜெர்சி கிராஸ். நம்ம கருமையில நேரம். ஓகே. பையன் நல்லா இருக்குதா? ஆமா. பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 9 லிட்டர் சொல்லிருக்கான். 5 நாள். ஆமா. உங்க கணிப்பு எப்படி? 7 லிட்டர் தான் நாங்க நினைச்சிருக்கோம். என்ன காரணம்? இந்த வெள்ளை கலர் வாங்கிருக்கீங்க. வெயில் தாங்கும். 35 சொன்னாங்க. 31 முடிஞ்சிருக்கு. எத்தனாவது ஈத்து அண்ணாச்சி? 3ஆவது. மாடு வாங்க போச்சு நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அது கொஞ்சம் சொல்லிவிடு. பல்லு, சுழி, சுண்டு, காம்பு இதெல்லாம் பார்க்கணும். எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்தாச்சு. சுத்தமல்லி. ஆமா. என்ன ரகம்? இரு பிளாட்டு. பால் வந்து 7 லிட்டர் 8 லிட்டர் சொன்னாங்க. ஒரு 6 லிட்டர் தப்பு இருக்காது. ஓகே. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கண்ணுட்டி ஆண் கண்ணுட்டி. மாடு 35 ரூபா சொன்னாங்க. 30 ரூபான்னு தீர்ந்துருக்கு. வாங்கிட்டு போறோம். வியாபாரியா? ஆமா, வியாபாரி. யாரும் கேட்டா கொடுக்கலாமா? ஆமா, கொடுக்கலாம். மேல கொண்டு எது செலவுக்கு வந்தா கொடுத்துட வேண்டியது. வாங்கிட்டு போனா லாபம்னா கறவையை பொறுத்து, நம்ம தீனிகளை வைக்க பொறுத்து தான். கறவை அடிக்குமா? உண்மையிலே கொஞ்சம் கூடுதல் சொன்னா இருக்கா? இருக்கும். கறவை இருக்கும். சொல்றது அந்த மாதிரி சொல்லுதான். கறவை இருக்கும். பால் நரம்புலாம் இருக்கு. ஆமா. ஈத்து 4ஆவது ஈத்தியா. காம்புக்குள்ள நல்லா இருக்கா? நல்லா சிறப்பா இருக்கு. பைப்ல அடிச்ச மாதிரி இருக்கு. டீசல்ல எதுவுமே கிடையாது. மாடு நல்ல மாடு. தன்காட்டு மாடு. ஆலங்குளம். வித்திருக்கீங்களா? இன்னைக்கு வாங்கிருக்கீங்களா? வாங்கிட்டு போறீங்க.
இது அங்க கொண்டு போய் வித்துருவீங்களோ? அங்க கொண்டு போய் இப்போ இங்க கேட்டாலும் சரி, மாடு என்ன ரகம்? மாடு இருபது பால் பால் ஒரு 3.5 ஏழு வரும். ஓகே. கண்ணுக்குட்டி கொட்டக்கண்ணு பட்டக்கண் சூப்பர். எத்தனாவது ஈத்து மாடு இது? 4 லிட்டர் இருக்கும். 35 ரூபா 35. எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு? 30 ரூபாய் உள்ள இருக்கான்னு கேட்காங்க. 30 கொடுத்துடலாம். என்னத்தையும் மாட்டுக்கு 1000 கிடைச்சா விற்க வேண்டியா? 1000 ரூபா கொடுத்தா வித்துருவீங்க. ஆமா. இது மேய்ச்சலுக்கு ஆகுமா? இது மேயலாம் இருபலாட்டு மேய்ச்சலுக்கு ஆகும். சிறப்புன்னா ஜெவல புல்லன்னா கொஞ்சம் பால் நல்லா திக்குன்னு இருக்கும். டெய்லி தாங்கும். டிகிரி அடிக்கும் பால். பிராஞ்சேரி வியாபாரியா விவசாயியா? மேல விவசாயி தான். இருபலாட்டு மாடு நம்ம வெயிலுக்கு நம்ம கிராமத்துக்கு தாங்கும், அதனால அப்படி வாங்கி. சரி, மாடு என்ன கொழுகுழுன்னு இருந்த மாதிரி இருக்கா? கொழுவண்ண அன்னைக்கு இனலோட்டத்துல கிடந்த மாடு. மாடு வாங்க மட்டும் கொழுகுழுன்னு வாங்க கூடாதுலாம் சொல்லுதாங்க சந்தையில சொல்றவங்க. அதுல வாங்கலாம். கண்ணுட்டி மாடு தானே. பால் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 4 மணி 7 ரூபா. 7. கண்ணுட்டி மாடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? கண்ணுட்டி மாடு வாங்கினா கண்ணுட்டி வளர்ப்பு மாடு ஒண்ணு கண்ணுட்டி ஒண்ணு வளர்த்துக்கலாம்ல. எத்தனை ஈத்துனாச்சு இது? தலையுது சுழி சுழி பார்க்கணும், அடுத்த மாடு கிட்ட பார்க்கணும். மடிக்கட்டு ரொம்ப முக்கியம். அமைக்கும். மடிக்கட்டு எப்படி நாளும் செக் பண்ணீங்களா? இது செக் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் இல்லை. இல்ல. அவரைக்குளம். எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க ஒரு மாடு வாங்கணும், 2 மாடு வாங்கியிருக்கோம். என்ன காரணம்? 2 வாங்கிட்டீங்களா? சரி, இப்ப சீப்பா இருக்கும். பிடிச்சிருந்து வாங்கிட்டோம். இந்த மாடு வந்து ஃபர்ஸ்ட் ஈத்து தான். பால் அவங்க 2 லிட்டர் சொல்லியிருக்காங்க. எத்தனை? 2 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 2 2 4. ஆமா, 2 தான். மொத்தத்துல ஒரு நாளைக்கு 2 சொல்லியிருக்காங்க. அப்ப விலை சீப்பா முடிஞ்சா எவ்வளவு? இது 20,000. ஆமா. 2 லிட்டர் 20,000 நம்ம கட்டுப்படி அது ஆகுமா? இள மாடு, அதனால வாங்கியிருக்கோம். வயசு குறைஞ்ச மாடு. வருங்காலத்துல ஒரு 4 நாள் கொண்டு வந்துருவா? ஆமா ஆமா வந்துரும். ஆமா, அதனால வாங்கியிருக்கோம். அடுத்த ஈத்துக்கு. ஆமா. அந்த மாடு? இந்த மாடு 18,000 ரூபா. 18. ஆமா, இது வயசான மாடு, அதனால 18,000 ரூபா. வயசான வச்சுக்கலாமா? கொஞ்ச நாளைக்கு வச்சிடலாம். எத்தனை மாடு வளர்க்கீங்க நீங்க? நாங்க இதுக்கு முன்ன ஒரு மாடு வீட்டுல இருக்கு, இப்போ 2, மொத்தம் 3 மாடு. எப்படி மாட்டு பண்ண எதுவும் வைக்கலாம்னு ஐடியாவா? இல்ல, இப்போ தற்சமயத்துக்கு போதும். தீவனம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கா? ஆமா, மாட்டுக்கு வைக்கல் இருக்கு. தோட்டத்துல மேய்ச்சலுக்கு கட்டிக்கலாம். தோட்டம் இருக்குது. ஆமா. களக்காடு பக்கம் சுப்பிரமணியாபுரம். என்ன காரணம்? கருப்பு வெள்ளை. இது நமக்கு தான் நேரம் பிடிக்கும். இன்னைக்கு சந்தைக்கு ஒரு நல்ல மாடு தான். ஆமா. சித்தி அடிச்சு பார்த்தீங்களா? பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? 4 நாள் விட்டு சொல்லுவாங்க. உங்க கணிப்பு? நம்ம குழம்பு 3 மணி 7. 4 மணி 7. மலைப்பட்டினா ஆடுல ஃபேமஸ். ஆமா. கொடியாடுல ஃபேமஸ் இல்ல? கொடியாடு ஃபேமஸ். இது என்ன ரக மாடு? கெச்சப். இது நம்ம ஏரியா வெயிலுக்குலாம் இது தாங்குமா? தாங்கும். 27 சொன்னாங்க. 23 வாங்கிருக்கு. 23. பால் எவ்வளவு இருக்கு இதுல? பால் 2 வேளைக்கு 5 லிட்டர் இருக்கும். மாடியா இவ்வளவு மெலிவா வாங்கியிருக்கேன்? மெலிவு மாடு தான் தெரியும். மக்கள் வாங்கும்போது கண்டிப்பா மெலிவு மாடு தான் வாங்கணும். ஆமா. ரொம்ப கொழுன்னு வாங்க வேண்டாம். நிறங்கோளமான மாடு, கருப்பு மாடு. கருப்பு தான் வேணும்னு வந்தீங்க? ஆமா. எத்தனை மாடு வளர்க்கீங்க? என்கிட்ட 8 மாடு கிடக்கு. மாடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானே? லாபம் இல்லாம வாங்க விற்க வியாபாரம் தான். இதை நல்லா கொஞ்சம் கொழுன்னு உண்டாக்கி கொண்டு வித்துருவீங்க. முன்னீர் பள்ளம். என்ன காரணம்? சின்ன மாடை வாங்கிருக்கீங்க. இதுக்கு ஏற குறையாச்சா போயிம்ல. தீவிரம் குறைச்சு போட்டா போதும். பால் எவ்வளவு இருக்கும்? பால் 1.5 இருக்கும். இப்போ அவ்வளவு போதுமா? இப்போ போதும். வீட்டு பிள்ளை பாலுக்கு தான். இப்ப ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் 15 லிட்டர் வாங்குறாங்க. நீங்க இப்படி சின்ன சைஸ்ல வாங்கிருக்கீங்க. அது வாங்கிட்டு போலாம்னா அதுக்கு சாப்பாடு அதுக்கு வைக்கணும். சிலது அவ்வளவு பெரிய மாடு வந்து நல்ல இடத்துல கிடந்தா நம்மட்டுக்கு வந்துச்சுன்னா மாடு ரொம்ப போகும். நிறைய இது இருக்குல்ல. தீவனம் நிறைய பண்ணு, செலவு ரொம்ப. மேய்ச்சலுக்கு. ஆமா. மேய்ச்சல் நம்ம ஏரியா வெயிலுக்குலாம் எப்படி இருக்கும்? இது ஒண்ணுச்சாது. இங்க லோக்கல் உள்ளதுதான். 22 சொன்னாங்க, 17 முடிஞ்சது. 17. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? காலங்கன்னு. காளைங்கன். சிறப்பு. தலையத்துக்கு கிடையாது, சித்து மாடா இருக்குன்னு. 2வது ஈத்து 3வது நல்லா பெருசா வருமா? ஓரளவுக்கு நம்ம சாப்பாடு வச்சோம்னா ஏறும். நல்ல கப்புன்னு வரும்னா? கொஞ்சம் மெலிவா இருக்கா? ஏன் மெலிவு மாடை வாங்குறீங்க? மெலிவு தான் நம்மகிட்ட வந்து ஏறும். வளப்பான மாடு வந்து வத்தும். வாங்க முடிச்சு ரொம்ப வளர்ப்பு வாங்க கூடாது. வாங்க கூடாது. மெலிவு தான் போயிடும். துட்டு போயிடும். மாடு நீங்களா புரோக்கர் யாராச்சும்? இல்ல, நம்ம தான். உங்களுக்கு தெரியுமா மாடை பத்தி? பிறந்ததுல இருந்து இதுல தானே கிடக்க. அப்படியா? எருவு மாட்டுல தான் நமக்கு நல்ல அனுபவம். எத்தனை மாடு வளர்க்கியாங்க? இப்போ 10 தான் கிடக்கு. முன்னாள் நிறைய இருந்து கொடுத்தேன். ஏன் குறைச்சிட்டீங்க? ஒரு வீடு கட்டினா கொடுத்தேன். ஓகே. மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? சரி, லாபம் தான். வாகனத்துல போடுறது இதுல போடுறது நமக்கு துட்டு அழியாது. மாட்டுல போடுதுன்னா மாடு வளர்த்து வீடு கட்டினீங்களா? ஆமா, அதுதான் நமக்கு இது. கொம்பு அமைப்பு சூப்பரா இருக்கு. என்ன கிராஸ் என்னாச்சு இது? நாட்டு மாடு கிராஸா? எந்த ஊருக்கு? நல்லூருக்கு. எவ்வளவு விலை? 42 வாங்கிட்டா. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. பால் எவ்வளவு இருக்கும்? 5 சொல்லியிருக்காங்க. ஆனா கொம்பு அமைப்பு சூப்பரா இருக்கு. கிராஸ்னா பட்ட கண்ணுக்குட்டி. கல்லூரா தருவை. இது என்ன ரக மாடு அண்ணாச்சி? ஃபுல் மேட்சலுக்கு தான். இதான் ஒப்பேரும். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி அண்ணாச்சி? பொட்டகண்டி. சூப்பர். பால் எவ்வளவு இருக்கும்? பால் 2 இருக்குனாங்க. 2 4. ஆமா. எத்தனாவது ஈத்து?
இது 3000 இருக்கும். மாடு பார்க்க நல்லா அருமையா இருந்துச்சு. மாடு கோணம் நல்லா பால் தந்துச்சு. தடவுங்க பாப்போம், குணம் நல்லா இருக்கான்னு பாப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மாடு வளர்க்கீங்க? இப்பதான் மாடு வாங்கிட்டு போறோம். 1000 தொழில் இருக்கு, ஆமா. ஏன் மாடு வளர்ப்புல இறங்கிருக்கீங்க? மாடு ஏதாவது கறக்கும்லாம், வீட்டு பால் தேவைப்படுது, ஏதாவது செலவு ஓடும்ல. ஓகே, நீங்க வேற என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் குட்டியா வச்சிருக்கேன். இது வீட்டுல உள்ளவங்க பாத்துக்கிடுவாங்க. பாத்துருவோம். ஒரு வீட்டுக்கு ஒரு வருமானம். ஆமா. கைத்தொழில். ஆனா எந்த ஒரு வியாபாரி? தூத்துக்குடி ஹெச்எஃப் கிராஸ் தானே? ஹெச்எப் தான். ஹெச்எஃப் பால் ஒரு 3 இருக்குண்ணே. 3 6. எத்தனாவது ஈத்து? மாடு 2000. மாடு நல்லா வீட்டுக்கு அடக்கமான மாடு, நல்லா கிடையாது மாடு. 2000 தான். வித்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. எவ்வளவு சொன்னீங்க? 30 ரூபா சொன்னேன். மாடு மட்டுமா, மாடு கண்ணுட்டி உண்டா? மாடு மட்டும். மாடு மட்டும். நான் கடைசியில் முடிஞ்சது 27 ரூபா கொடுத்துரு. 27. சரி, வாங்கிட்டு போனா அவங்களுக்கு எப்படி லாபம் இல்லை? அடுத்த வீட்டுல மாடா நல்ல பெரிய மாடா. நம்ம ஏரியா வெயிலுக்கு மேய்ச்சலுக்கு அதெல்லாம் நல்லா தாங்க. வெயில் அதை இந்த லோக்கல் உள்ளது. நம்ம லோக்கல் உள்ள வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? இன்னைக்கு கம்மி. போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் கம்மி. கம்மி. அப்ப கொஞ்சம் விலை கூடுதல். ஆமா. நாங்க ஒட்டணத்துல. ஒட்டநத்தம், தூத்துக்குடி மாவட்டம். நாட்டு மாடு கிராஸா? ஆமா, கிராஸ். என்ன காரணம்? என்ன தேவைக்காக? பிள்ளைப்பால் காண்டி வீட்டுக்கு. ஆமா. சுத்த நாட்டு மாடு வாங்கிருக்கலாம்ல? நாட்டு மாடு இதே இருக்கட்டும் வாங்கியாச்சு. இது ஒரு நாள் மிரண்டுக்கலாம் ரெண்டு மாதிரி இருக்கு. இப்ப கலைச்சல்ல இருக்கு, சந்தைக்கு வந்ததுனால. ஆமா. வீட்டுக்கு போச்சுன்னா இதாயிக்கும், சரியாயிரும். என்ன கிராஸ்? நாடும் என்ன கிராஸ் இது? சிந்துல நாடு. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 3 6 இருக்கும். 6 இருக்கும். கண்டுக்குட்டி? கொட்டை. பெட்டை. சூப்பர். கண்டுட்டி இதோட கண்டுட்டி தானா? ஆமா, இதோட. ஏன்னா சந்தையில ஒரு டவுட் சில நேரம் வருது அப்படிங்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இதோட பக்கத்துல விடாது, நாட்டு மண்ண பக்கத்துல விடாது. என்ன? ஆமா. 33 சொன்னாங்க. 23க்கு 23. 10,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா. நீங்களே வாங்கிட்டீங்களா? புரோக்கர் யாரும் கொண்டு வந்திருக்கா? இல்ல நானே. நீங்களே வாங்கிட்டீங்க. ஆமா. நாங்க வீட்டுல ஒரு 10 மாடு போட்டிருக்கோம். இது வந்து என்னோட சித்தப்பாவுக்கு. எனக்கு ஒரு நரக்கணரு. அவருக்கு சித்தப்பாக்கு நீங்க வாங்கி குடிக்கீங்க. ஆமா. என்கிட்ட 10 மாடு ஒரு கால கிடக்கு. மாடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானா? லாபம்னு சொல்ல முடியாது, நட்டம்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்ப செலவு, மாச வருமானத்தை அதை கொண்டு போய்கிட்டு ஒரு 20,000 ரூபா வருமா? 10 மாடு வளர்த்தா 20,000 30,000 மாடு வளர்த்தா வரும். அது பார்க்கணும், அந்த அளவுக்கு பார்த்தா இருக்கலாம். வேலைப்பாடு இருக்கு. வேலைப்பாடுதான் இருக்கு. கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம் இல்லாம ஒரு வேலையும் பார்க்க முடியாது. வேலைக்கு அடுத்த ஆள்கிட்ட வேலைக்கு போனாலும் கஷ்டப்பட்டவன் தான் அதுக்குள்ள சம்பளம் கிடைக்கும். இது நம்ம சொந்த தொழில், யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் அடிமை இல்லை. ஆமா. இது 2வது வச்சுக்கிடலாம். ஆமா.